வணக்கம் மக்களே. வணக்கம். சரி, அம்மா வந்து இறா வாங்கி வச்சிருந்தேன்ல, காஞ்ச இறா செஞ்சு எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு மாத கணக்கில் வருஷ கணக்கில் வைக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம், அதை வந்து கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சேல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு ஹைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்கலாமா? வாங்க போகலாம். இறாவை மண்டை வால் அந்த கால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த இறாவெல்லாம் இதில் சேர்த்துற வேண்டியதான். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பார்த்தீங்களா? எல்லாம் காஞ்ச பிறகு அது முறுமுறுன்னு வரணும். அந்த மேலே இருக்கிற ஓடு பிரிகிற அளவுக்கு இறா வெந்து வரும். இப்போது தண்ணியெலாம் சுண்டிருக்கு, தண்ணியே இல்லை பார்த்தீங்களா? சுத்தமாக இல்லை. சுத்தமாக இன்னும் கூட இந்த கடாயே வந்து காஞ்சி வரும். அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுக்கணும். இப்போ ஓடோட கலர் வந்து பிங்க் கலர் இல்லையா? இந்த மாதிரி நடுவில் இருக்குது பாருங்கள், ஒரு ஒயிட்டு தெரியுதுல, அந்த மாதிரி ஒயிட்டாக ஆகிக்கிட்டே இருக்கணும். அது அப்போ தான் அது வந்து நல்லா வறுத்து உள்ளே இருக்கிற சதையும் நல்லா வெந்திருக்கும். அந்த மேலே இருக்கிற ஓடு பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். அது அந்த வெள்ளையாக இருந்தால் தான் பிரிஞ்சு வரும். பிங்காக இருக்கிற வரைக்கும் அது இப்போ பிரியாது, அதனால் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம மாத கணக்கில் வச்சு இறா சம்பல் செஞ்சு சாப்பிடலாம் பர்மா ஸ்டைலில். அப்புறம் எதனா பொரியல் செஞ்சோம்னா அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது மேலே தூவி விட்டு சாப்பிடலாம். பொடியாக செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்காமா இதை வந்து ஒரு நல்லா நம்ம இப்போ இதை எப்படி தனியாக பிரிக்கிறது, ஓடு தனியாக அந்த சதை தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கலான்னு இப்போ பார்த்துருவோம். மாதிரி காட்டன் மாதிரி ஒரு பை எடுத்துக்கிட்டு இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் இந்த மாதிரி மொறுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், ஓடு தனியாக சதை தனியாக எடுக்க போகிறேன். இதுக்குள்ளேயே பாதி ஓடு தனியாக இருக்குது பிரிஞ்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா எடுக்கலாம். நான் நின்று சமைச்சு கால் வலிச்சு ரொம்ப நேரம் வறுத்துட்டேன். அதனால் இப்போ வந்து இப்படி கட்டிடணும், மூட்டையாக கட்டிட்டு அவ்வளோதான். இப்படி கட்டினோன்னா ஓடெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும், சதை மட்டும் தனியாக நிற்கும். இப்போ நல்லா தட்டிட்டேன், பிளேட்க்கு மாற்றிக்கிறலான்னா எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஓடெல்லாம் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. இப்போ சதை தான் இந்த மாதிரி சதை வந்திருக்கா, ஓடு பிரிஞ்சு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் தனித்தனியாக. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிடலாம். நம்ம இவ்வளோ எடுத்துருக்கேன் இது வரைக்கும். இன்னும் இந்த இதில் இருக்குது, ஓடெல்லாம் கலந்துருக்கு. அதனால ஓடு தனியாக சதை தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா. இது வேஸ்ட்டு, தோலெல்லாம் தனியாக வந்தது. இது வெறும் இறா. 1 கிலோ இறா வாங்கி 1/4 கிலோ தான் இருக்கு. எல்லாம் வேஸ்ட்டுப்பா. அவ்வளோதான், எடுத்துட்டேன் தனியாக. இது தனியாக இருக்கு. சூப்பராக இருக்குது இறா பார்க்கறதுக்கு. தான் இருக்கும் கடையில, ஒரு பாக்கெட்டில் இருக்கும். இந்த இவ்வளோ தான் இருக்கும். 150 ரூபா சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். ஒரு சில தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அங்கே விற்கிறாங்க கடை. அதுலயும் சைஸ் டிஃபரெண்ட் இருக்குல்ல. கடையில விற்கிறது வந்து சின்ன சைஸ், கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கடையில வர்றது வந்து இங்க பாருங்க, நான் காட்டுறேன். இந்த சைஸ், இந்த சைஸ் தான் இருக்கும். அவங்க கடையில இருக்கிறது இந்த சைஸ் தான் இருக்கும். குட்டி குட்டியா, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கா. இது எவ்வளவு பெருசு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதுல ஒரு 4-5 போட்டு ஒரு சம்பல் செஞ்சு 5 பேர் சாப்பிட்றலாம். இப்போ நம்ம வந்து இது ஓடோட போட்டு வதக்குறோம்ல, நல்லா என்ன சட்டியில தானே உப்பு போட்டு வதக்குறோம்ல. ஏன் ஓடோட போட்டு வதக்குறோம்னா, அந்த சதையெல்லாம் ஓடோட போட்டாதான் சதை பிரியாம வரும். இல்லைன்னா அப்படியே சதையெல்லாம் கஞ்சியா கூழா கரைஞ்சு போயிடும். நம்ம தோல்லாம் எடுத்துட்டு வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா அது செய்ய முடியாது.
அதனால தான் ஓடோட நம்ம செய்யறது. ஓடை பிரிக்கும் போது இப்போ நான் மண்டையெல்லாம் எடுத்துட்டு தான் நான் செய்கிறேன். ஒரு சிலர்லாம் மண்டையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே முழுசாக போட்டு தான் எல்லாரும் செய்வாங்க. நான் உங்களுக்குலாம் செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் மண்டெல்லாம் எடுத்துட்டு தான் அழகாக க்ளீன் பண்ணி காட்டினேன். அந்த மண்டை எடுக்கும்போது அந்த உள்ளே இருக்குல்ல அந்த கருப்பு குடல் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்துருச்சு. நான் அப்படி தான் எடுத்துட்டு செஞ்சேன். எல்லாத்துலேயுமே அப்படி தான் எடுத்துருக்கேன். இப்படியே உருவிட்டேன், எல்லாத்துலேயுமே இப்படியே எடுத்துட்டேன். எதுலேயுமே இருக்காது அது. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி செய்யணும்னா அதெல்லாம் எடுத்துடலாம். மண்டை எடுக்கும்போது அதை எடுத்துருங்க. வாழை கூட பிச்சு போட்டுருங்க. லைட்டாக ஓடு இருக்கணும், அப்போ தான் அந்த சதை இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா யாரா இந்த மாதிரி கிடைக்காது, அப்படியே கரைஞ்சி போயிடும். எல்லாமே வறுக்கும் போதே அந்த தண்ணியோட கரைஞ்சிரும். நிறையா குட்டியோண்டா கிடைக்குமா, சதையெல்லாம் காணாமல் போயிடும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நல்லா உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். இது எவ்வளோ நாளைக்கு வரும்? நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தடவைக்கு செய்யும் போது இவ்வளோ எடுக்கிறோம். அப்போ இதில் ஒரு 5 தடவை செய்யலாம், 5-6 தடவை செய்யலாம் நம்ம கொஞ்சமாக போட்டு. இப்போ இது 1/4 கிலோ தானே இருக்கு, மீதி 1 கிலோ வாங்கி 1/4 கிலோ தான் இருக்கு. 1/4 கிலோவை வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு 5 தடவை செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வேணுன்றப்ப எடுத்துக்கிறலாம். ஓகே, சூப்பராக இருக்கா? அவ்வளோதான். இது மாதிரி செய்யறதுக்கு யாராருக்கு பிடிச்சிருக்கோ, பிடிச்சவங்கலாம் இது மாதிரி செஞ்சு நம்ம வீடியோவை பார்த்து செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.